ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் சுரப்பை அதிகமாக்கும் 15 உணவுகள் வகைகள் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க, நான் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன், எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கல. நானுமே யூடியூப் பார்த்து தான் நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கிட்டேன். நான் என்னென்ன ஃபுட் எடுத்து தாய்ப்பால் வந்து கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் அதிக அளவு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நான் குழந்த பிறந்த உடனே டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப நீ வயிறப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது ஒரு சொம்பு தண்ணி. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்துப்பேன். தாய்ப்பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுப்பேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிப்பேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். இதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். தண்ணி அதிக அளவு குடிக்கிறது மூலிமா தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தண்ணி மட்டும் குடித்தாலும் ஓகே, தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் தான். கீரை வகைகளில் எந்த கீரை ஏற்ற கீரைன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். மற்ற கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு சளி பிடிச்சதுன்னா குழந்தைக்குமே கண்டிப்பாக சளி பிடிக்கும். அதனால் வந்து ஒரு 6 மந்த் வரைக்குமே கீரை வகைகள் வந்து எல்லா கீரையும் எடுக்கக்கூடாது. முருங்கைக்கீரை மட்டும் உணவில் வந்து காலை, மாலை, மதியம் அது மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து தாய்ப்பால் வந்து சூப்பராக சுரக்கும். 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லையும் அதே மாதிரி தான் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், பீட்ரூட்டு இது மாதிரி ஐட்டம்ஸில் உள்ள காய்கறியை மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர்த்து இந்த முள்ளங்கி இந்த மாதிரி உள்ள காய்கறியை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து நீர் சத்து அதில் இருந்துக்குள்ள நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சதுன்னா குழந்தைக்குமே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம். நம்ம கன்சீவ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தாய்ப்பால் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். 6வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தான். வெற்றிலை வந்து நல்லா விளக்கெண்ணெயில் சுட்டு மார்பக பகுதியில் வந்து நம்ம வச்சுட்டு வந்தோன்னா தாய்ப்பால் வந்து சூப்பராக சுரக்கும். வெற்றிலை வந்து அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தீராத சளி இருந்தாலுமே விளக்கு எண்ணெயில் சுட்டு அதை வந்து நெஞ்சில் வைக்கக்குள்ள சளியுமே குறைஞ்சிரும். 7வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் சாறு வந்து குடிக்கலாம். நான் வந்து இதை வந்து குடிக்கல. உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க குடிச்சுக்கோங்க. இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அருகம்புல் சாறில். இதை குடித்தா தாய்ப்பாலுமே சுரக்கும். ஆனால் நான் வந்து இதை வந்து குடிக்கல. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். இதை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணலை. அடுத்து பின்னாடி இதுக்கப்புறம் வரத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாதாம் தான். பாதாம் வந்து ஓவர் நைட் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அதை உரித்து அது உள்ள விதையை மட்டும்தான் சாப்பிடணும். தோலோடு வந்து சாப்பிட்டா அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பூண்டு வந்து காலையிலையும் கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா, சாயங்காலமும் கொடுத்துருவாங்க. காலையில் வந்து பனை வெல்லத்தோடு கடிச்சிட்டு சாப்பிடணும். வெறும் பூண்டாக சாப்பிடக்கூடாது. பனை வெல்லத்தோடு கடிச்சிட்டு சாப்பிடணும். இல்லைன்னா பாலில் வந்து நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த பால் வந்து நல்லா ஆற வச்சு குடிக்கணும். சூடாக வந்து குடிக்கக்கூடாது. சூடாக குடித்தா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஷன் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, யூரின் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 6 மந்த்துமே வரைக்குமே தாய்ப்பால் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலுமே அது வந்து குழந்தைக்கு வந்து நம்ம வந்து எதையுமே சூடாக சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஓட்ஸ் கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, எப்பயாவது ஒரு டைம் வந்து இது வந்து நிறைய வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதால இதை வந்து டெய்லி குடிச்சோன்னா தாய்ப்பால் வந்து அதிகமாகும். அதனால் எப்பயாவது ஒரு டைம் வந்து இதை வந்து குடிச்சிக்கலாம். இதை வந்து நல்லா பாலில் போட்டு நல்லா ஓட்ஸ் கஞ்சி வந்து காய்ச்சி குடிச்சிக்கோங்க. நான் வந்து இதை வந்து குடிக்கலை. உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க குடிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரௌன் ரைஸ். நம்ம வந்து கடையில் இருக்கிற ரைஸ் வந்து நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் வந்து இதில் வந்து நிறைய சத்து இருக்கிறதால தாய்ப்பால் வந்து ரொம்ப சுரக்கும். நம்ம வந்து கடையில் இருக்கிற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா சக்கையாக தான் இருக்கும். அது வந்து நம்மளுடைய வயிற்றோட பசி நிரப்பத்துக்குன்னா அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ப்ரௌன் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜீரக தண்ணி. நம்மளுக்கு வந்து ஜீரக தண்ணி வந்து எவ்வளோ பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்போட எடையும் குறையும். அதே போல் தாய்ப்பாலுமே சுரக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்ட அழுக்கு எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது தான் ஜீரக தண்ணி. இதை வந்து நார்மலாக நம்ம குடிக்கிறத விட நல்லா சுடு தண்ணியில் ஜீரக தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு குடித்தோன்னா தாய்ப்பால் வந்து சுரக்கும். நம்மளுடைய உடம்புல உள்ள கெட்ட அழுக்குமே வெளியேறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பால் சுறா தான். பால் சுறா வந்து இதுக்கு பேரே பால் சுறான்னு வச்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து இது பால் சுறான்னு பேரே வச்சுட்டாங்க. இந்த மீன் வந்து கொஞ்சம் கடல் சைடு உள்ள பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கும். அங்கே இருக்கிற மீன் வந்து இது ஒரு 2 மீன் டெய்லியும் வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக பால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேழ்வரகு.
கேழ்வரகுல செஞ்ச எல்லா பொருளுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரக்குள்ள நம்மளுக்கு வந்து நல்லா தாய்ப்பால் ஊறும். நம்மளுக்கு வந்து சத்து இல்லாத இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சத்து ஏறிக்கும். நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க கொடுக்க வந்து நம்ம உடம்புல உள்ள சத்து வந்து குழந்தைக்கு தான் போகும். நம்ம வந்து சத்து இல்லாத இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும். தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து டெய்லியும் மட்டன், பீஃபு, சிக்கன் மட்டும் எடுத்துக்காதீங்க. மற்ற எல்லா கறியுமே நான்வெஜ்ஜுமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் சத்து கிடைக்கும், குழந்தைக்கும் சத்து கிடைக்கும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே இருக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து எந்த சத்துமே கிடைக்காது. நிறைய தானிய வகைகள்லாம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க முக்கியமாக இது வந்து கவனிக்கணும். உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய மார்பக காம்பு வந்து சுத்தமாக இருக்கணும். அதில் வந்து எந்த வியர்வையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மார்பக காம்புலேருந்து புண்ணு இருந்தால் அந்த மார்பக காம்போடு வச்சு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் தாய்ப்பால் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.